ஹாய் காய்ஸ், நான் குவைத் தமிழன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சால்மியாவில் இருக்கிற பொலியார்ட் கார்டன் பற்றி சுற்றி பார்க்க தான் வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய கார்டன். ஆக்சுவலாக குவைத்தில் ரொம்ப பெரிய கார்டனில் ஒன்று. அதோட கூட இங்கே சின்ன பிள்ளைங்களை விளையாடுறதுக்கும் இங்கே என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது. நம்ம இது ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கலாம். நம்ம பொலிவியார்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இது சால்மியாவில் தான் இருக்குது. சால்மியா பிளாக் 10 பக்கத்தில் இருக்குது. நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வீக்கெண்டில் இங்கே எங்கேயாவது பசங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அருமையான இடம். ஆக்சுவலி இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நிறையா பார்க்கு, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய குட்டி குட்டி என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய வாட்டர் பாடிஸ், அதாவது தண்ணி. இங்கே குவைத்தில் நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணலும் ஃபுல்லாக தண்ணியே பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஏரியாவில் இது ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, பாண்டு மாதிரி, ரிவர் மாதிரி. ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்தால் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ட்ரன்ஸ் 2-3 வழி இருக்குது ஆக்சுவலி. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ காரில் வந்துச்சுன்னா கூட பார்க் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய லைக் என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி சம்திங். இது நல்ல ஒரு வாட்டர் பாடிஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உட்கார்றதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இன்னும் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சின்ன பாண்ட், ரிவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு பாலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கனாலே கிட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். பிகாஸ் குவைத்தில் இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இது கிட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் இங்கே நிறைய ஏரியாஸ் இருக்குது. இந்த மாதிரி வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரிவர் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப கொஞ்சம் லாங்காக இருக்கும். நான் ஆக்சுவலி இங்கே நடந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லைக் மோர் தென் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அந்தளவுக்கு இது ரொம்ப பெரிய ஏரியா. அண்ட் ஃபுல்லாக கார்டன் தான். லைக் எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை பசல்னு இருக்கும். குவைத்தில் எந்த இடத்துலையும் நம்ம இப்படி பார்க்க முடியாது. பார்க்கலாம், ஆனால் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப மரமெல்லாம் பார்க்கும்போது பாலைவனமான இடத்துலையும் மரம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரும்போது கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரன்னிங் வர்றவங்களும் வரலாம். ஸோ இங்கே பெரிய ரோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே ரோட்ஸ் தான். இதில் நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் கூட எடுக்கலாம், ஜாகிங் எடுக்கலாம். ஸோ தினமும் ரெகுலராக
ஜாகிங் வரவங்களுக்கு இது சால்மேல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஸ்பாட்டு. நீங்கள் தினமும் வந்து ரன்னிங் போகலாம். ஸோ எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிவர் பார்த்திங்கன்னா ரிவர் மாதிரி கொடுத்துருந்தாங்கள்ல, ஸோ அது வந்து தூரம் பார்த்திங்கன்னா நிறைய தூரம் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்களா. அங்கே ஒரு பாலம் இருக்குது. இது ஒரு டேம் மாதிரியே ஏதோ சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரங்க. ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஏரியா இல்லை, ரொம்ப பெரிய கார்டன் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து இடம் இருக்குது. அதுவும் இந்த டிசம்பர் டைமில் வந்து ரொம்ப நான் போனதும் இப்போ தான் போனேன். அது வெயிலே இல்லைங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு வார்மாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பகலில் கூட்டிகிட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்ஸுக்குன்னு தனியாக ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபுல்லாக கேம்ஸ் விளாட்றதுக்காண்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் பாஸிங்காக இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுவாங்க இதை பார்த்துட்டு. ஸோ இதை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நிறைய கிட்ஸ் விளையாடிட்டுருக்குறாங்க. ஸோ இன்னும் நம்ம வேறையும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது ஆக்சுவலாக உள்ள பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியுதான் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு. அந்த இதே இன்னொரு ஏரியா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்குதுங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இப்படி இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஆனால் ஆக்சுவலி இதுக்குள்ளே ஆழம்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இருக்குது. நான் பார்த்தேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெயின் மாதிரி ஆக்சுவலாக வந்து சின்ன சவாரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது காசு பே பண்ணி தான் இது பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது காசு பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதில் ஏடிஎம் கார்டு மூலமாக பே பண்ணியிருந்தாங்க. நான் அந்த டைமில் கரெக்டாக அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். ஸோ இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்றபடி இங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸு சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபுல்லாக பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ குவைத்தில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறது நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, பேர்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஏரியா மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் அங்கே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். நல்லாவே அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரைட் சைடில் வாட்டர் ஸ்ப்ளாஷ் மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கிற பாருங்கள். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது சின்னது தான், பட் நல்லா இருந்துச்சுங்க. குவைத் மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் அது கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் த இதில் வச்சுருக்குறாங்க, அழகாக கட்டியிருக்கிறாங்க. அதே இன்னொரு ஏரியா மறுபடியும் குழந்தைங்கள் விளையாடுறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலியாக வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. நீங்கள் டைம் கிடைக்கும் போது வாங்க.
என்ஜாய் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எதுவுமே காசு எதுவும் பே பண்ண தேவையில்லை. இதுக்கெல்லாம் காசு பே பண்ணுற மாதிரியும் இருக்குது, காசு பே பண்ணாத மாதிரியும் நம்ம கிட்ஸ் விளாட்றதுக்கு ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அப்புறமா அந்த வழியாக போகும்போது ஒரு டனல் மாதிரி பார்த்தேன். எனக்கே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, சடனாக வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்கு பாருங்கள். ஏதோ ஒரு டனலுக்குள்ளே நடந்து போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா ஃபுட்பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட், அப்புறம் டென்னிஸ் கோர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி விளாடணும்னு ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து விளையாடணும். ஐ திங்க் 1 hour அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hourக்கு இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணுறவங்க, அப்படி யாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க, விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. கோர்ட்டெல்லாம் வந்து லைக் சிந்தட்டிக் கோர்ட்டும் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ விளையாடுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்த நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய குவைத் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ guys for watching. This is my first video, so please encourage me and subscribe my channel. Thanks for watching and thanks for subscribing. Thank you guys. See you next time.